வணக்கம். 10வது உலகத் தமிழ் மாநாடு வருகின்ற ஜூலை மாதம் அமெரிக்காவின் சிகாகோ மாநகரில் நடைபெற இருக்கிறது. நான் சென்ற முறை அமெரிக்காவினுடைய தமிழ்ச்சங்கங்களின் தென் அமெரிக்க தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பிலே நிகழ்த்திய விழாவிற்கு சென்றிருந்தபோது அப்போதே ஒரு அறிவிப்பு செய்தார்கள். அடுத்த ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு முப்பெரும் விழா சிகாகோவில் நடைபெற இருக்கிறது. அதில் ஒன்று சிகாகோ தமிழ்ச்சங்கத்தினுடைய பொன்விழா ஆண்டு இது. இரண்டாவது ஃபெட்னா, அதாவது வட அமெரிக்க தமிழ்ச்சங்கங்களுடைய கூட்டமைப்பு மாநாடு. ஆண்டுக்கு ஒரு முறை 31க்கும் மேற்பட்ட தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள், அத்துணை தமிழ் பெருமக்களும் ஒன்று கூறுகின்ற ஒரு அமைப்பு. மூன்றாவதாக உலகத் தமிழ் மாநாடு. நமக்கு தெரிந்து முதலாம் உலகத் தமிழ் மாநாடு மலேசியாவிலே நடத்தப்பெற்றது. இரண்டாம் உலகத் தமிழ் மாநாட்டை பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1968 சென்னையில் நிகழ்த்தினார்கள். அதற்கு பிறகு மதுரையிலே ஒரு உலகத் தமிழ் மாநாட்டை நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடத்தினார். தஞ்சையிலே உலகத் தமிழ் மாநாட்டை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் நடத்தினார்கள். இப்படியாக இந்த உலகத் தமிழ் மாநாடு நடத்தப்பட்டு வந்தது. இப்போது சிகாகோவில் நடைபெற இருக்கிறது. இதை எதற்கு நான் கூறுகிறேன் என்று சொன்னால், இந்த நிகழ்வு நிகழ இருக்கின்ற, அதாவது ஜூலை 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி 4 நாட்கள் நடைபெற இருக்கிற விழாவில் ஃபெட்னாவினுடைய விழாவும், பொன்விழா சிகாகோ தமிழ்ச்சங்கத்தினுடைய பொன்விழாவும், உலக தமிழ் மாநாடும் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய நல்லறிஞர்கள், திரைத்துறை சார்ந்தவர்கள், நாடகத்துறையை சார்ந்தவர்கள், எழுத்தாளர்கள், மிகச்சிறந்த கட்டுரையாளர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள், அதே போல் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், வணக்கத்திற்குரிய மாண்புமிகு அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் அத்தனை பேரும் பங்கேற்கிறார்கள். இந்த மாநாட்டிலே கலந்து கொள்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஜியு போப்பினுடைய 200வது பிறந்தநாள் நிகழ்வு கொண்டாடப்பட இருக்கிறது. அதிலே ஜியு போப் அவர்களை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பினை எனக்கு நல்கியிருக்கிறார்கள். 4 நாட்களில் நடைபெற இருக்கின்ற விழாவிற்கு நானும் என்னுடைய துணைவியாரும் அமெரிக்காவுக்கு புறப்படுகிறோம். ஆக உலகெங்கும் இருக்கின்ற மக்கள் உலகத் தமிழ் மாநாட்டை இன்றைக்கு நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கே கூடுகிறோம் என்று சொன்னால், அந்த வாய்ப்பினை தந்தவர்களை, அந்த நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறவர்களை நாம் பாராட்ட வேண்டும். உலகத் தமிழ் மாநாட்டை நடத்துகின்ற பெருமக்கள், ஃபெட்னா அமைப்பை சேர்ந்தவர்கள், அதே போல் தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பால் சி பாண்டியன் அவர்கள், அமெரிக்காவுடைய மிகச்சிறந்த பெரிய தொழிலதிபர், இந்த அமைப்பினுடைய தலைவர் அவர்கள், அதே போல் துணைத் தலைவர் அவர்கள், பொறுப்பேற்றிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டுக்கு சென்று வந்த பிறகு அந்த மாநாட்டினுடைய சிறப்புகளை, நிகழ்ச்சிகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.